அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணிதம் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. இந்த வீடியோவின் நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. பப்ளிக் டொமைன்ல யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எனி பப்ளிக் டொமைன்ல யாரு சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் தான் நீங்க படிச்சு அது ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்க இதை செயல்படுத்தணும். இல்ல நான் ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கேன் சார், எனக்கு பேட்டர்ன் நிறைய தெரியும் அப்படின்னாலும் அது கூட இந்த வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி சொல்றோம். அது எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால கொடுக்க முடியுங்க. இப்போ 24,800 இன்னைக்கு நான் கொடுக்குறேன்னா 24,900 கொடுக்கலாம், 25,000 கொடுக்கலாம், 24,700 கொடுக்கலாம், 600 கொடுக்கலாம், 500 எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால கொடுக்க முடியும். எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் கால்குலேஷன் இருக்கு, கால்குலேஷன்ல எல்லாமே மாறுபடும். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு மண்டே ட்ரேடு நம்ம சேனலுடைய ஸ்லோகன் படி மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. மண்டே ட்ரேட் வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு கிளியர் பிக்சர் இருந்தால் தான் நீங்கள் அந்த என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லையே தேவையில்ல, மிஸ் பண்ணக்கூடாதுன்றத போய் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கிளியரா இருந்தால் நீங்கள் எடுத்துட்டு அழகாக ப்ராஃபிட் பட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு 24,800 கால் 88 ரூபீஸ் எபோ சஸ்டைன், மார்க்கெட் வந்து அப்சைட் போகும். பிலோ சஸ்டைன் வந்து மார்க்கெட் டவுன் சைடு. அது எபோ இருக்கா பிலோ இருக்கா 88க்கு, அது மட்டும் வரும்போது பாருங்க. அதே போல அது 88ல இருந்து மேல போனாலும் ஒரு விலையில இருந்து எய்தர் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகணும் ஆர் அதே டைரக்ஷன் போகணும். கீழே வந்தாலும் ஒரு டைரக்ஷன்ல இருந்து சேஞ்ச் ஆகணும் ஆர் அதே டைரக்ஷன் போகணும். அது போல ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1000 பாயிண்ட்ஸ் போனாலும் எப்படி போகும், இறங்கினா எப்படி இறங்கும். ஒரு ஸ்ட்ரைக்கு ரிவர்சல்னு ஒரு பாயிண்டே இருக்கு. ரிவர்சல் ஆகியே ஆகணும் அந்த விலையில போனா, எய்தர் அதே டைரக்ஷன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இவ்வளோ வேல்யூபிள் இருக்கு. நான் கொடுக்கறது ஒரு வேல்யூ. இந்த இடத்துல வரும்போது உங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா நீங்க ட்ரேட் பண்றது பெட்டரா இருக்கும், உங்க ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? அப்போ அங்க வரும்போது முடிவு எடுத்துக்கோங்க. உங்க டெக்னிக்கல் எது மேட்ச் ஆனாலும் நீங்க அதை கூட பயன்படுத்திக்கலாம். நாம வந்து ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிரைஸ் செக்ஷன் எதுவுமே நாங்க காமிக்கல, எனி பேட்டர்ன் எதுவுமே ஷோ பண்ணல. மேக்ஸ்ல ஒரு வேல்யூ போடுறோம், அவ்வளவுதான். அப்போ மேக்ஸ்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பங்குச்சந்தைங்கிறத மேக்ஸ் அடிப்படையில் தான். நீங்க உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா அங்க போய் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.